லிடியனுடைய சாதனைகளை நம்ம புக்ஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்லேயே பார்த்துருக்கீங்களா? இவரோட வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? லிடியனோடது நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம் தம்பிக்கு. ஒருவேளை வந்து நீங்கள் பார்க்கலன்னா சாமி கண்ணை குத்திரும், உடனே போய் நீங்கள் பார்க்கணும், சரியா? ஏன்னா நம்முடைய பையன் நம்ம ஊரில் இருந்து ஒரு உலக சாதனை படுத்திருக்கான். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் எடிஷனுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் வின்னர். அப்படியே திக்குன்னு இல்லையா, அந்த மாதிரி நின்று பார்த்துட்டு இருந்தப்போ இது பண்ணாங்க. இவர் உலகரகத்தில் வந்து பெரிய ஆள் ஆகிட்டார், இன்னும் பெரிய ஆள் ஆக போகிறாரு. பட் என்னோட கொஸ்டின்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு. ஓகே, ரெண்டு பேரும் இப்போ என்னென்னா, இங்கே இருக்கிற பல மாணவர்கள் நம்ம அவார்டீஸு லிடியனை போலவே நல்ல பொட்டன்ஷியல் உள்ள மாணவர்கள். அவங்க பெற்றோர் ஏதோ விதத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சு, அவங்க ஆசிரியர்கள் உதவி செய்து அவங்கள முன்னேற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி லிடியனுடைய டேலண்ட்டை சின்ன வயசுலேயே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க? என்ன, வாட் வாஸ் யுவர் ஸ்பார்க்? எந்த இடத்துல கண்டுபிடிச்சிங்க இந்த மாதிரி நம்ம பையனுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க? எனக்கு பசங்க பிறக்க முன்னாடியே சொல்லலாம், என்னுடைய பசங்க 2 பேருமே மியூசிஷியனாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் இருந்துச்சு. அவங்க அப்போ எதை பார்த்து நீங்கள் மியூசிஷியன் ஆக்க விரும்புனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டே 1 இனிஷியல் டேலேயே நான் சொல்லலாம். வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு குழந்தைய கொண்டு வந்த உடனே சொல்கிறேன்னா, ஒரு 4-5 நாளில் வெறும் ஃபஸ்ட்டு டேவே நான் சொன்னேன், அது சரியாக நம்புற மாதிரி இருக்காது. ஒரு வாரத்தில் ஒரு பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடும்போது சிரிப்பாங்க 2 பேரும். ஸோ அந்த மாதிரி பாப்பாவுக்கு பாடினது வந்து ஏதோ ஒரு பாட்டு, தனியாக நான் என்ன கேட்பேன்னு ஒரு பாட்டு. அதை பாடும்போது அவள் சிரிப்பா. எப்படி எங்கே பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பாட்டு பாடினவுடனே அவளுடைய கவனம் என்கிட்ட வந்துடும். அந்த மாதிரி தம்பி பிறக்கும்போது வந்து காற்றில் வரும் கீதமேன்னு ஒரு பாட்டு, காற்றில் வரும் அது பாடினா உடனே சிரிப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு அட்டென்ஷன் அங்கே வரும்போது, ஒரு வருஷம் 6 மாதம் 18 மாதத்தில் இருக்கும்போது அவன் ஸ்டிக் எடுத்து வாசிக்கவே ஆரம்பிச்சிட்டான். வாசிக்கும்போது அது டெம்போன்னு சொல்லுவாங்க, தாளத்தோட அது ஒரு ரிப்பீட்டடாக ஒரு லூப் மோடில் வாசிச்சுக்கிட்டு அந்த தாளம் தவறாமல் இருந்துக்கிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் அதை ட்ரை பண்ணணும்னு பார்க்குறேன், எனக்கு மிஸ் ஆகுது. உண்மை அதுதான். அப்படி அந்த ஒரு கஷ்டமான ஒரு பேட்டர்ன் எடுத்து வாசித்தான். அந்த மாதிரி அவங்களுமே இப்போ பாடும்போது அந்த ஸ்வரம் எல்லாம் இப்போ சரிகம பதனிசான்னு சொல்லி சானிதப்ப மகரிசான்னு சொன்னால் அவன் வாய் பெறலாமல் ABCDFGH அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஈஸியாக சரிகம பதனிசா சானிதப்ப மகரி சானிதப்ப மகரிசன்னு அதை ஸ்டெப் அவுட் ஆகாமல் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே அது எனக்கு நினச்சது தான் நடக்குதுன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. அது அப்படியே வெரி குட். நீங்களும் இவங்க 2 பேருமே மியூசிஷியன்ஸ். இவங்க 2 பேரும் அவரும் நல்லா பாடுவார். ஓகே, யூ ஸ்டாண்ட் as a very big inspiration for all of us. சரிங்களா? இப்போ இந்த பசங்களாம் குறும்பே பண்ண மாட்டாங்களா வீட்டில்? இல்லை, இப்போ எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ண கூட போயிட்டே இருக்கீங்கல்ல, அவங்களுக்கே அவங்க வாழ்க்கை டெடிகேட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். குட் பி ராங் இல்லையா? ஹவு மச் டஸ் இட் மீன் டு யூ? why are you doing it? ஏன்னா பல கேள்விகள் இருக்குது பேரண்ட்ஸ்கிட்ட. ஐயோ, நமக்கு ஒருத்தருக்கு அவார்டு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், கூட்டிகிட்டு போகணும், ட்ராவல் பண்ணி போகணும், எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸ்டூடெண்ட்ஸோடய போயிட்டு இருந்தால் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட வேலை இருக்கும். அதெல்லாம் தாண்டி பண்ணுறீங்கல்ல, why do you do it? ஏன் அதை பண்ணுறீங்க? சிம்பிளாக சொல்லணும்னா ஏன் பேரண்ட்ஸ் பண்ணணும், அதுதான் கேள்வி. இட்ஸ் ஆல் அபவுட் ஒரே வார்த்தை தான் சார். நீங்கள் அன்பு மட்டும்தான். அன்பு வேற அது இருந்தால் எல்லாமே வந்துடுறேன். இப்போ நீங்களும் எங்களை அன்பாக தானே கூப்பிட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஜெலஸ்ன்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தா வேற யாராச்சும் கூப்பிட்டு அவார்டு கொடுக்க வைப்போம்னு தோணும். யார் மேலேயும் ஜெலஸ் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் பசங்களுக்கு இன்னை வரைக்கும் மியூசிக்கை விட மாரல்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும்னு. வெரி குட், நல்லா கை தட்டணும். அவர் என்ன சொன்னார்னா, மியூசிக் விட ஒழுக்கத்தை வந்து தினம் கற்றுத்தராராம். அது பெரிய லெசன்.